ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நெறைய பேரு ஸ்பெசிஃபிக்கா மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணிட்டு, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணிட்டு, லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்கிற மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கேட்டிருந்தீங்க. அண்ட் உங்களோட ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் இல்ல நீங்க ப்ராஃபிட் சேலஞ்சஸ் எதா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, தாராளமா இந்த ஐசிடி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்களால பெர்ஃபெக்ட்டா கிளியர் பண்ண முடியும் மக்களே. இந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க ஸ்கால்பிங்லயும் யூஸ் பண்ணலாம், இன்ட்ராடேலயும் யூஸ் பண்ணலாம். ரைட்டா? ஸோ வாங்க மக்களே, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ராட்டஜி எத பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா, லிக்விடிட்டி ஐஎஃப்விஜி ரைட்டா? ஸோ லிக்விடிட்டி அப்படின்னும்போது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் கன்ஃபர்மேஷன் வச்சு அண்ட் தென் வந்து நமக்கு இம்பேலன்ஸ் மூவ் அதாவது எஃப்விஜி வந்து ஃபெயில் ஆகும் பட்சத்தில நம்ம வந்து தாராளமா என்ட்ரி போடலாம். ஸோ இத பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்க போது. ஸோ ஆஸ் யூசுவல் இதுக்கு என்னென்ன என்ட்ரி மாடல்ஸ் இருக்கு, அட் த சேம் டைம் இதுக்கு என்ன செக்லிஸ்ட், இது எப்படி வந்து உங்களுக்கு ரியல் டைம் சார்ட்ல வொர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பை என்ட்ரி மாடல் பார்த்துடலாம். அண்ட் தென் வந்து செல் என்ட்ரி மாடல் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பை என்ட்ரி மாடல்ல 2 டைம் ஃப்ரேம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒன்னு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம், இன்னொன்னு வந்து லோவர் டைம் ஃப்ரேம். ஒருவேளை நீங்க 1 ஹவர் 4 ஹவர் ஹையர் டைம் ஃப்ரேமா சூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா 5 மினிட்ஸ்ல இருந்து 15 மினிட்ஸ் வரையும் நீங்க லோவர் டைம் ஃப்ரேமா வந்து சூஸ் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து நடந்திருக்கணும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் லிக்விடிட்டி ஸ்வீப். ஒன்ஸ் வந்து நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு வேலிடான லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கு அப்படின்னா, 2வது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இஆர்எல் வந்து மார்க் பண்ணணும். பிகாஸ் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கனால லிக்விடிட்டிய நீங்க இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியா கன்சிடர் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியா தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இஆர்எல் வந்து மார்க் பண்ண போறோம். எதுக்கு இந்த இஆர்எல் நம்ம மார்க் பண்ண போறோம் அப்படின்னா, அத வந்து நம்ம டிபியா வந்து கன்சிடர் பண்ணலாம். அதாவது ஒன்ஸ் நம்மளோட லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்த பிறகு நம்மளோட கேண்டில் தாராளமா இஆர்எல் நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம இஆர்எல் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அத வந்து டிபியா கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய 2வது செக்லிஸ்ட் இஆர்எல். ரைட்? ஒன்ஸ் வந்து நமக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துட்டு அண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. எத அப்படின்னா இஆர்எல் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் போகக்கூடிய டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேம். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் அப்படின்னும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த போது 1 ஹவர் அப்படின்னா நீங்க தாராளமா 5 மினிட்ஸ் சூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க 4 ஹவர் வந்து கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் மார்க்கெட் வந்து கீழ வந்துட்டு இருக்கு. ஸோ கீழ வந்துட்டு இருக்கும்போது நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு ஒரு கேண்டிலா இருக்கும். பட் அதையே நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்க்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு லோவா இருக்கும். அத உடைச்சிட்டு மார்க்கெட் கீழ லோவர் லோ கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். அதே மாரி அதையும் உடைச்சிட்டு மார்க்கெட் இன்னொரு லோவர் லோ கிரியேட் பண்ணிட்டு இந்த மாரி போய்க்கிட்டே இருக்கும். பிகாஸ் இந்த ஒரு பிக் கேண்டில், அதாவது இந்த ஒரே ஒரு பிக் கேண்டில் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் வந்து நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கும். ஸோ எப்போதுமே வந்து பிஓஎஸ் குடுத்து இல்ல அப்படின்னா எம்எஸ்பி உங்களுக்கு குடுத்து இட் வில் பி கோ டவுன். ஒன்ஸ் வந்து நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு ஐஎஃப்விஜி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ நம்மளோட லோவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் ஐஎஃப்விஜி. ஸோ ஐஎஃப்விஜி அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு இம்பேலன்ஸ் மூவ் இல்லனா ஒரு ஹெவி மூவ் குடுக்கும்போது நமக்கு எஃப்விஜி ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? ஸோ அந்த எஃப்விஜிய மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாம அது மேல ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அத வந்து என்ன சொல்லுவோம்னா, ஐஎஃப்விஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ நம்மளோட 3வது செக்லிஸ்ட் ஐஎஃப்விஜி நமக்கு மார்க்கெட்ல இருக்கணும். ஒன்ஸ் ஐஎஃப்விஜி மார்க்கெட்ல ஃபார்ம் ஆன பிறகு வேலிடான ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ யூசுவலா நம்ம அதை எம்எஸ்எஸ்ன்ற மாதிரி சொல்லுவோம். இல்ல உங்களுக்கு சிஐடி கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, தாராளமா நீங்க சிஐடி கூட கன்சிடர் பண்ணலாம். பட் நீங்க சிஐஎஸ்டி பத்திலாம் ஐடியா இல்ல அப்படின்னா, தாராளமா நீங்க எம்எஸ்எஸ் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட 4வது செக்லிஸ்ட் நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கணும். ஸோ ஒன்ஸ் நம்மளோட 4வது செக்லிஸ்ட் அட்டைன் பண்ணிட்ட பிறகு மார்க்கெட் எப்ப நம்மளோட 50% ஆஃப் ஐஎஃப்விஜிய வருதோ, அதுதான் நம்மளோட 5வது செக்லிஸ்ட். ஸோ 50% ஆஃப் ஐஎஃப்விஜி கிட்ட வரும் பட்சத்துல நமக்கு என்ட்ரி. ரைட்டா? ஸோ இவ்வளவுதான் மக்களே. ரொம்பவே சிம்பிளா 5 செக்லிஸ்ட் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் அண்ட் அதுல நமக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒன்ஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இஆர்எல் நீங்க தாராளமா மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் லோவர் டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணுவீங்க.
5 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஐஎஃப்விஜி மார்க்கெட்ல ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஒன்ஸ் ஐஎஃப்விஜி இருக்கு அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் செக்லிஸ்டான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுக்கு வரணும். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் நடந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் புல் பேக் கரெக்டாக எந்த இடத்துலனா நம்மளோட ஐஎஃப்விஜியில் ரீட்ரேஸ் ஆகும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் 50 மினிட்ஸில் உங்களோட லிமிட் ஆர்டர் போட்டு வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்படி தான் இந்த பை என்ட்ரி மாடல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ செல் என்ட்ரி மாடலும் சேம். என்ன இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுவீங்க, லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கான்றதை கன்சிடர் பண்ணுவீங்க. ஒன்ஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம இயரால வந்து மார்க் பண்ணிடலாம் நம்மளோட 2வது செக்லிஸ்ட். ஸோ 3வது செக்லிஸ்ட் வந்து லோவர் டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணுவீங்க. ஸ்விட்ச் பண்ணிட்டு இப்போ இவ்வளோ நேரம் மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்துச்சா, ஸோ இனிமேட்டு கீழே போகணும் அப்படின்னா ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் இருக்கும். அதாவது ஒரு ஐயை உடச்சிட்டு நெக்ஸ்ட் ஐ மார்க்கெட் ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த ஐயை உடச்சிட்டு நெக்ஸ்ட் ஐ மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு வேலிடான அப் ட்ரெண்ட் இல்லைனா வேலிடான லோவர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல நமக்கு நெக்ஸ்ட் செக்லிஸ்ட் வந்து ஐஎஃப்விஜி மார்க்கெட் வந்து ஒரு எஃப்விஜி ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த எஃப்விஜியை ரெஸ்பெக்ட் பண்ணாம, ரைட்டா, அந்த எஃப்விஜியை ரெஸ்பெக்ட் பண்ணாம இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அது மேலே ட்ரேட் ஆகிருக்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அது ஐஎஃப்விஜியாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ நமக்கு நெக்ஸ்ட் செக்லிஸ்ட் எம்எஸ்எஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கான்னு பார்க்கணும். ஒன்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட 50% ஆஃப் ஐஎஃப்இஜி கிட்ட வரும் பட்சத்தில் தாராளமாக லிமிட் ஆர்டர் வந்து போட்டு வைக்கலாம் மக்களே. ஸோ இப்படி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பை என்ட்ரி மாடல் அட் த சேம் டைம் செல் என்ட்ரி மாடலுக்கு ஒர்க் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைமிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் 1 hour சூஸ் பண்ணுறீங்கன்னா 5 மினிட்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 4 hour யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் தாராளமாக நீங்கள் என்ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது நீங்கள் ஸ்கால்பிங்கும் பண்ணலாம், அட் த சேம் டைம் இன்ட்ராடேலையும் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ட்ரி மாடல்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட செக்லிஸ்ட்டும் பார்த்தாச்சு. இது எப்படி வந்து நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் எடுத்துக்கக்கூடிய சார்ட் ஈரோ யூஎஸ்டி எடுத்திருக்கேன். அண்ட் நம்ம இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் 1 hour இல்லைனா 30 மினிட்ஸ் ரெண்டுத்துல எது வேணாலும் நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் 1 hourல இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியரா காமிக்கணும் அப்படின்னா நான் 30 மினிட்ஸ்க்கு போயிடுறேன். ஓகே, ஸோ 30 மினிட்ஸில் கொஞ்சம் வைடாக இருக்குது. ஸோ அதனால நான் 30 மினிட்ஸ், பட் நீங்கள் 1 hourலையும் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேலிடான லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு வேலிடான லிக்விடிட்டி ஸ்வீப். ஸோ லெட்ஸ் மார்க் திஸ் அஸ் லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகே, ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப்னு மார்க் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் முடிஞ்சிருச்சு ஹையர் டைம் ஃப்ரேமில். 2வது செக்லிஸ்ட் இஆர்எல், அதாவது எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எதுன்றதை பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப சார்ட்லாம் முன்னாடி போக தேவையில்ல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இனிமேட்டு எடுக்க போகிற என்ட்ரிக்கு இவன் தான் வந்து எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியாக இருப்பான். ஸோ லெட்ஸ் ட்ரா அ லைன், ஒரு டைரக்டாக ஒரு லைன் மட்டும் நீங்கள் போட்டு வச்சிருங்க. ஸோ இது வந்து இஆர்எல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு பை சைட் லிக்விடிட்டி. பட் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிறனால we need to consider this as an external range liquidity because நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணும்போது இவன் தான் வந்து உங்களுக்கு மேஜரான லிக்விடிட்டியாக இருப்பான். நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நான் நெக்ஸ்ட் அதையும் காமிக்கிறேன். ஸோ நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய 2 செக்லிஸ்ட், ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கணும் அண்ட் 2வது உங்களுக்கு இஆர்எல் வந்து மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான் மக்களே, ஹையர் டைம் ஃப்ரேம் செக்லிஸ்ட் முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட் லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இஆர்எல் அண்ட் இதுதான் வந்து நம்மளோட லிக்விடிட்டி ஸ்வீப். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம இதை வந்து பை சைட் லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பை சைடு இருக்குது, இந்த இடத்துல ஒரு பை சைடு இருக்குது, இந்த சைடு ஒரு பை சைடு இருக்குது. ஸோ ஒரு இதுவுமே லோவர் டைம் ஃப்ரேமில் ஒவ்வொரு ஹைஸையும் மார்க் பண்ணும்போது அது பை சைட் லிக்விடிட்டியாக கன்சிடர் ஆகும். பட் ஆனால் நீங்கள் அதை ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது we need to consider that as இஆர்எல். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம இஆர்எல் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ நம்மளோட லோவர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய 3வது செக்லிஸ்ட், அதாவது லோவர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய செக்லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஐஎஃப்விஜி மார்க்கெட் மேக் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வேலிடான ஐஎஃப்விஜி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் இதை லைக் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அண்ட் லெட்ஸ் மார்க் திஸ் இன் அனதர் கலர். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு எஃப்விஜி கரெக்டாக. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு இம்பேலன்ஸ் மூவ் கொடுக்கும்போது ஒரு கேப் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு கரெக்டாக. ஸோ இப்போ இந்த எஃப்விஜி கரெக்டாக இந்த இடத்துல வந்து நமக்கு எஃப்விஜி வந்து இருக்குது.
ஸோ இப்போ இந்த எஃப்விஜியை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ரெஸ்பெக்ட் பண்ணாமல் என்ன ஆயிருக்குன்னா ஒரு கட்டத்தில் இப்படி கீழே வந்துட்டு அதாவது லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் அந்த எஃப்விஜிலே ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது என்னவா நமக்கு சொல்ல வருது அப்படின்னா மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஐஎஃப்விஜியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐஎஃப்விஜியாக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்றதை நம்ம இங்கே வேலிடேட்டும் பண்ணியாச்சு. ஸோ நான் இதை delete பண்ணிடுறேன் அண்ட் இதையும் delete பண்ணிடுறேன் அண்ட் இவனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வேலிடான ஐஎஃப்விஜி. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஒரு எஃப்விஜி கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் மார்க்கெட் அதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு கீழே வரல. ஒருவேளை எஃப்விஜியா இருந்துச்சு, ஒரு வேலிடான எஃப்விஜியா இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும், மார்க்கெட் இப்படி போயிட்டு இப்படி கீழே ரீட்ரேஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல எஃப்விஜி டேப் பண்ணிட்டு கீழே வந்திருக்கும் கரெக்டா. ஸோ அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு எஃப்விஜின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா அந்த டேப் பண்ணிட்டு கீழே வராம மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இட் ஸ்டார்டட் டு ட்ரேட் இந்த அதர் டைரக்ஷன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு வேலிடான ஐஎஃப்விஜின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் இது வந்து ஒரு புல்லிஷ் ஐஎஃப்விஜி. ஓகே, நம்மளோட செக்லிஸ்ட் படி நமக்கு ஐஎஃப்விஜியும் வந்துடுச்சு. ஸோ நம்மளோட 4வது செக்லிஸ்ட் என்ன, மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் கோ ஃப்ரம் ஹியர். மார்க்கெட் வந்து லைக் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கு அண்ட் இது ஃபுல்லாக அப்படியே சைட்வேஸில் கொடுத்துட்டு இட் ஸ்டார்டட் டு கம் டவுன். ஸோ நம்ம இதை டவுனாக எடுத்துக்கலாம் அண்ட் இங்கே போயிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்தோட இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு வேலிடான எம்எஸ்எஸ் இருக்கு. ஏன் இதை நான் வேலிடான எம்எஸ்எஸ்ன்னு சொல்றேன் அப்படின்னா இவ்வளோ நேரம் மார்க்கெட் கீழே வந்துட்டு இருந்தா இனிமேட்டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுறான் கரெக்டா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல இருந்து ஒரு லைனை மட்டும் ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு வேலிடான எம்எஸ்எஸ். நான் இதை வந்து எம்எஸ்எஸ்ன்னு மார்க் பண்ணுறேன். ஏன் இது நான் வேலிடுன்னு சொல்கிறேன்னா ஓகே இந்த டயக்ராம் எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஹையாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஹையை மார்க்கெட் ஒரு தடவை ட்ரேட் ஆயிருக்கு, 2 தடவை ட்ரேட் ஆயிருக்கு அண்ட் 3வது தடவை தான் நமக்கு என்ன ஆயிருக்குன்னா நம்மளோட கேண்டில் வந்து நம்மளோட எம்எஸ்எஸ்க்கு மேலே அதாவது இந்த ஹைக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து நடந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு சிஐஎஸ்டி கான்செப்ட் தெரியும் அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் சிஐஎஸ்டியும் கன்சிடர் பண்ணலாம். எம்எஸ்எஸ் காட்டிலும் சிஐஎஸ்டி வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடும் லைக் இனிமேட்டு என்ட்ரி வந்து ஷிஃப்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிஐஎஸ்டி கான்செப்ட் தெரிஞ்சவங்க நம்மளோட பேட்ச் 1 and 2 மெம்பர்ஸ்க்கு தாராளமாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த இடத்துல தான் சிஐஎஸ்டி வரும்னு சொல்லி ட்ராவும் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து காமன் மெம்பர்ஸ்க்கு இருக்கனால நான் சிஐஎஸ்டி பற்றி அவங்களுக்கு சொல்லலை. ஸோ எம்எஸ்எஸ் மட்டும்தான் நம்ம இங்கே கவர் பண்ணுறோம். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து நமக்கு என்ன வேலிட் சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ நேரம் கீழே இருந்தது, இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத சொல்லுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இட் ஸ்டார்டட் டு டவுன், அதாவது இவ்வளோ நேரம் மார்க்கெட் இப்படி இருந்தது ரைட்டா அண்ட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அதாவது எஃப்விஜியும் ட்ரேட் பண்ணிட்டு ஓகேவா எஃப்விஜி மேலே ட்ரேட் ஆகிட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்ட பிறகு 50% ஓகே நம்மளோட ஐஎஃப்இஜியோட 50% கிட்ட வந்துட்டு இட் ஸ்டார்டட் டு கோ அப். ஸோ நமக்கு இந்த இடத்துல தான் என்ட்ரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல என்ட்ரி. ஸோ இது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் எங்கே இருக்குது யா நான் இது கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரைட், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் எஃப்இஜி கிட்ட தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாங் வந்து போட்டு வச்சிடலாம். ஸோ செல் லிமிட்டோ பை லிமிட்டோ இந்த இடத்துல உங்களுக்கு பை லிமிட் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக பை லிமிட் வந்து போட்டு வச்சிடலாம். அண்ட் உங்களோட எஸ்எல் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக 50லேருந்து 70 பிப்ஸ் வரையும் ரிஸ்க் வைக்கலாம். பட் உங்களோட அக்கௌண்ட் சைஸை பொறுத்த இருக்கு. மினிமம் ஒரு ஸ்கேல்ப் எடுக்கிறீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் கோ வித் 50 to 70 பிப்ஸ் பட் நாட் எக்ஸீட் தென் 100 பிப்ஸை தாண்டி போகாதீங்க. அதுதான் வந்து நான் சொல்லுவேன். பட் யூ கேன் லைக் ரிஸ்க் அப் டு 100 பிப்ஸ். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 100 பிப்ஸ் வந்து ரிஸ்க் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 200 பிப்ஸ் வரையும் எய்ம் பண்ணணும். நீங்கள் எது வரையும் எய்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் எய்ம் டில் உங்களோட இஆர்எல் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ தாராளமாக நீங்கள் உங்களோட இஆர்எல் வரையும் வெயிட் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்துட்டு நான் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நான் இதை ஹையர் டைம் ஃப்ரேமில் போயிடலாம். ஸோ தட் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இந்த இடத்துல நம்ம தாராளமாக நம்மளோட இஆர்எல் வரையும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ரீசன்னால தான் நான் வந்து உங்களை இஆர்எல் வந்து முன்னாடியே மார்க் பண்ண சொன்னேன். நம்ம டிபி செட் பண்ணோம். பட் ஆனால் நீங்கள் இஆர்எல் வரையும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம். நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, யா யூ கேன் அச்சீவ். பட் ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரம் உங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1:2 இல்லைனா 1:2.5ல க்ளோஸ் பண்ணலாம். ஸோ 1:2 1:2.5னா லைக் இட் வில் ரன் அப் டு
நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இதான் ரொம்பவே சிம்பிளான ட்ரேட். இதுக்குள்ளயே வந்து உங்களுக்கு அட்டைன் ஆயிடும். பட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட பிரேக் ஈவன செட் பண்ணிட்டு அப்படியே ரன் பண்ண விட்டுறலாம். இட் வில் கோ அப் டூ உங்களோட இஆர்எல் வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுதான் வந்து இங்க நடந்திருக்கு. நான் இந்த என்ட்ரி லைக் இட் ஐ வுட் ஹவ் டேக்கன் அண்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, பிரேக் ஈவனோட செட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஸ்டார்ட்டட் அண்ட் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1:10 கிட்ட ஆர்ஆர் வந்து கிடைச்சது. ஸோ இப்படிதான் மக்களே நீங்க யூ நீட் டு டேக் அ என்ட்ரி. திஸ் இஸ் தி பவர் ஆஃப் ஐசிடி ரைட்டா. ஸோ தாராளமா நீங்க 1:10 வரையும் வெயிட் பண்ணணும்னு கூட கிடையாது. அண்ட் யூ கேன் வெயிட் டில் 1:2 ஆர் 1:2.5. ஓகே. ஸோ இப்படிதான் மக்களே இந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். அண்ட் நீங்க ஒருவேளை இன்ட்ராடே இல்லைன்னா ஸ்கேல்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம் மக்களே. நானும் இதுல இன்னைக்கு 1:10 ஆர்ஆர் ரீச் பண்ணேன். ஓகே மக்களே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் தாராளமா பேக் டெஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட காமெண்ட் செக்ஷன்ல வந்து கொடுக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் தாராளமா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். அண்ட் நம்ம டெய்லியுமே 8:30 to 9:30 PM 1 hour லைவ் என்ட்ரி கோல்டுல யூடியூப் லைவ் ரைட்டா. ஸோ நீங்க தாராளமா இஃப் யூ ஆர் அவைலபிள் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ஜாயின் பண்ணி நீங்களும் ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் மீட் ஆன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.